முன்னொரு காலத்துல சித்ராபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல வர்மன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஓவியர் இருந்தாரு. அவர் வரைகிற ஓவியங்கள் எல்லாம் உயிரோட பேசுற மாதிரி இருக்கும். ஒரு பூவை வரைஞ்சா அதிலிருந்து வாசனை வர மாதிரி இருக்கும். ஒரு நதிய வரைஞ்சா அந்த சத்தம் கேக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு திறமைசாலி. ஆனா வர்மன் கிட்ட ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அவர் யார வரைஞ்சாலும் அந்த ஓவியத்துல அவங்களுடைய கண்களை மட்டும் வரையவே மாட்டாரு. முகம், மூக்கு, வாயு, ஆபரணங்கள் எல்லாத்தையும் அச்சு அசலா வரைவாரு. ஆனா கண்கள் இருக்கிற இடத்த மட்டும் வெள்ளையா காலியா விட்டுடுவாரு. மக்கள் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் ஐயா இப்படி பண்றீங்க? கண்கள் தானே ஓவியத்தோட உயிர் அப்படின்னு. அதுக்கு வர்மன் ஒரு சிரிப்பை மட்டும் பதிலா கொடுப்பாரு. இந்த விஷயம் அந்த நாட்டு ராஜா காதுக்கு போச்சு. ராஜாவுக்கு தன் உருவத்தை ஓவியமா வரையணும்னு ரொம்ப ஆசை. உடனே வர்மனை அரண்மனைக்கு கூப்பிட்டாரு. வர்மரே, என்னுடைய உருவத்தை தத்ரூபமா வரையணும். ஆனா ஒரு நிபந்தனை, இந்த முறை ஓவியம் முழுமையா இருக்கணும், கண்கள் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டாரு. வர்மன் சம்மதிச்சு ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சாரு. ஒரு மாசம் ஆச்சு. ஓவியம் முடிஞ்சது. ராஜசபை கூடுச்சு. ராஜா ஆவலோட அந்த ஓவியத்தை திறந்து பார்த்தாரு. பார்த்தா ராஜாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. ஏன்னா அந்த ஓவியத்துல ராஜாவோட கம்பீரம் இருந்தது, கிரீடம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா கண்கள் வரையப்படல. அந்த இடம் வெறுமையா இருந்தது. ராஜா கத்துனாரு, வர்மா, என் கட்டளைய மீறிட்டியே. எனக்கு கண்கள் இல்லையா? ஏன் வரையல? எனக்கு இப்பவே காரணம் தெரியணும்னு கத்திய உருவினாரு. அப்போ வர்மன் ரொம்ப அமைதியா சொன்னாரு, மன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒருத்தருடைய வெளித்தோட்டத்தை மட்டும் பார்த்து வரையற ஓவியன் இல்ல, அவங்க இதயத்தை பார்த்து வரையறவன். உங்க கண்ணை நான் வரையணும்னா உங்க உண்மையான இதயம் எனக்கு தெரியணும். ஆனா உங்க கண்கள்ல நான் அதிகாரத்தையும் கோபத்தையும் ஆணவத்தையும் தான் பாக்குறேன். அது உங்க உண்மையான இதயம் இல்ல. என்னைக்கு உங்க இதயத்துல இருக்கிற ஈரம் உங்க கண்ணுல தெரியுதோ அன்னைக்குதான் நான் அந்த கண்களை வரைவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் சபையே அமைதியாச்சு. ராஜாவுக்கு அவமானம் தாங்கல. சிறையை அடைங்க இவனன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாட்கள் உருண்டோடுச்சு. ஒரு நாள் ராஜா வேட்டையாட காட்டுக்கு போனப்போ வழி தவறிட்டாரு. தனியா மாட்டிக்கிட்டாரு. அப்போ பலத்த மழை. குளிர்ல நடுங்கிக்கிட்டு ஒரு பாழடிஞ்ச மண்டபத்துல ஒதுங்கினாரு. அப்போ அங்க ஒரு பிச்சைக்காரர் குளிர்ல வெறச்சு போய் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. ராஜாவால அத சும்மா பாத்துட்டு இருக்க முடியல. தம்மேல இருந்த விலை உயர்ந்த போர்வையை எடுத்து அந்த பிச்சைக்காரருக்கு போர்த்தினாரு. பசியில இருந்தவருக்கு தான் வச்சிருந்த உணவை ஊட்டினாரு. அந்த பிச்சைக்காரர் கண்ணுல தெரிஞ்ச நன்றி உணர்வை பார்த்தப்போ ராஜாவுக்குள்ள ஏதோ ஒண்ணு உடைஞ்சது. நான் ராஜாவா இருந்தப்போ கிடைக்காத சந்தோஷம் ஒரு மனுஷனா உதவி செய்யும் போது கிடைக்குதேன்னு நெகிழ்ந்து போனாரு. ராஜாவின் இதயம் அன்னைக்குதான் முதல் முறையா நெகிழ்ந்தது. மறுநாள் ராஜா அரண்மனைக்கு திரும்பினாரு. நேரா சிறைச்சாலைக்கு போய் வர்மனை விடுதலை செஞ்சாரு. வர்மன் ராஜாவை நிமிர்ந்து பார்த்தாரு. உடனே வர்மன் ஓடி போய் தூரிகையை எடுத்தாரு. அந்த அரகுர ஓவியத்தை எடுத்தாரு. 2 நிமிஷம்தான் ராஜாவோட கண்களை வரைஞ்சு முடிச்சாரு. இப்போ அந்த ஓவியத்தை பார்த்தா அதுல இருந்த கண்கள்ல அவ்வளவு கருணை, அவ்வளவு அன்பு, அவ்வளவு அமைதி தெரிஞ்சது. அந்த ஓவியம் முழுமையாச்சு. வர்மன் சொன்னாரு, மன்னா, இன்னைக்குதான் உங்க கண்கள்ல நான் உண்மையான ராஜாவை பார்த்தேன். அதிகாரம் பண்றவன் ராஜா இல்ல, அன்பு காட்டுற இதயம் இருக்கிறவன் தான் உண்மையான ராஜா. நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் ரொம்ப ஆழமானது. நாம தினமும் செல்ஃபி எடுக்கிறோம், போட்டோ எடுக்கிறோம். ஆனா நம்ம கண்கள்ல என்ன தெரியுது? கோபமா, பொறாமையா, வெறுப்பா, இல்ல அன்பா? அடுத்த முறை நீங்க கண்ணாடி பார்க்கும்போது உங்க கண்களை உற்று பாருங்க. அங்க ஒரு அமைதி தெரிஞ்சா, அங்க ஒரு அன்பு தெரிஞ்சா, நீங்க தான் உலகத்துல மிகச்சிறந்த அழகன், அழகி. அழகுங்கிறது தோல்ல இல்ல, அது நம்ம இதயத்துல இருக்கு. இதயத்தை அழகாக்குங்க. வாழ்க்கை ஓவியம் தானா அழகாகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் புதுமையான கதைகளுக்கு நேரேட்டிவ் நெக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.